ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளிலே இயேசு கிறிஸ்துவானவர் தீரு, சீதோன், தெக்கப்போலி வழியாக கலிலேயா கடற்கரையில் அருகில் வருகிறார். அந்த வேளையிலே கலிலேயா கடற்பகுதியை சுற்றி வாழுகிற மக்கள் ஒரு காது கேளாதவனையும் வாய் திக்கி திக்கி பேசுகிறவனையும் கொண்டு வருகிறார்கள். இயேசுவே, இவனை எப்படியாவது நீங்கள் குணப்படுத்துங்கள் என்று இயேசு கிறிஸ்து கேட்கிற பொழுது, முதலாவதாக இயேசு கிறிஸ்து அந்த மகனை அந்த கூட்டத்திலிருந்து வெளியே கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த சமுதாயம் அவனை காது கேட்காதவன், வாய் திக்கி திக்கி பேசுகிறவன் என்று ஏளனமான பேசின கூட்டம். முதலாவதாக ஆண்டவர் அந்த கூட்டத்தின் நடுவிலிருந்து அவனை பிரித்தெடுத்துன்னு போய் 2 காதுகள் வழியே தன் விரலை இட்டு இயேசு கிறிஸ்துவின் உமிழ்நீரை அந்த மகனுடைய நாவிலே தொட்டு, பிறகு இயேசு கிறிஸ்து வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று கூறுவதை பார்க்கிறோம். அதாவது திறக்கப்படு என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அதாவது எப்பத்தா என்கிற வார்த்தை அராமிக் வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே 3 பொருட்கள் படுகிறது. அதாவது பி ஓப்பன், திறக்கப்படு, அல்லது ஓப்பன் யுவர் செல்ஃப், உன்னை நீயே திறந்து கொள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திருக்கிறால் லெட் இட் பி ஓப்பன், திறக்கப்படட்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆணையிடுவதை. ஆகவே நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம். உன்னை நீ திறந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தால் நொறுக்கப்பட்டிருக்கலாம், உன்னை சமுதாயம் கேலி கிண்டல் செய்யலாம். ஆனால் அதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விடுகிறார். இந்த கூட்டம் மக்கள் ஒருவன் ஏளனமாக இருந்தால் இவனை நசுக்கிற கூட்டமாக தான் இருக்கிறத தவிர அவனுக்கு வழிவிடுகிற கூட்டமாக இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு திக்கு வாய் பேசுகிறவனை நாம் சமுதாயம் எப்படி சொல்லுவோம்னா, எப்போடா திக்கி பேசுகிறவனே, அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காமல் அவனை சமுதாயத்திலே ஓரம் கட்டப்பட்டிருக்கும். காது கேட்காதவன் போறான்னா சொன்னான்னா சொல்லுவான், போடா செவிட்டு பையனே சொல்லுவோம். இப்படி கேலி கிண்டல்கள் மத்தியிலே வாங்கின ஒருவனைத்தான் ஆண்டவர் இந்த கூட்டம் இவனை இவ்வளோ நாள் என்ன பண்ணிருது, நசிக்க விட்டிருக்காதே. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்கிற அராமிக் வார்த்தையிலே சொல்வதை பார்க்கிறோம். ஆக திறக்கப்படு, அல்லது உன்னையே நீ திறந்து கொள், திறக்கப்படட்டும் என்று ஆணையிடுகிறார். ஆக கடவுள் நம்மை அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தால் முதலாவது நீ உன்னை திறப்பதற்கான வழி என்னவென்று பார், அல்லது ஆண்டவர் உனக்காக திறவுகோலை கொடுப்பார் என்பதில் ஒரு துளியும் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இத்திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.